எல்லாருக்குமே வணக்கம். ஒரு சின்ன பதிவு போடணுன்னு தான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம்னு தான் வந்திருக்கேன். இப்போ யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க இந்த கேரளாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் இருக்குது இல்லைங்களா, அவர் இறந்துட்டார். கரெக்டு. பொண்ணுங்க இப்போ உண்மையாகவே பொண்ணுங்க ரொம்ப வர்ஸ்ட்டாக தான் இருக்காங்க. ஒரு ஆண் அவனே ஒதுங்கி போனால் கூட இவங்க தேடி அவங்களோட வாழ்க்கையில் ரிஸ்க் அவங்களாவே எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அவங்க ஃபேம் நிறைய வரணும், பணம் நிறைய சம்பாதிக்கணுன்ற ஆசையில் இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை செஞ்சு ஒரு குடும்பத்தோட தலைவரையே கொண்டுட்டாங்க. அந்த மனுஷன் நல்லவர்ன்றதுனால தான் தற்கொலையே பண்ணிக்கிறாரு. ஒரு வேளை நிஜமாக அவர் கெட்டவராக இருந்திருந்தால் இதெல்லாம் பெருசாக பொருள்படுத்திருக்க மாட்டார். அவர் இறந்துட்டாருன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பாருன்றது யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்ல ஆம்பளைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கேடுகட்ட பொம்பளைங்களால தான் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. முதல்ல பொம்பளைங்களுக்கும் அறிவுன்றது இருக்கணும். பொண்ணுங்களும் அடுத்தவங்கள நினச்சி பாருங்கள், அவங்க ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். உங்கள் பணத்தை மட்டும் உங்கள் சுகத்தை மட்டும் பார்க்காதீங்க. நீங்கள் ஃப்ரீ லைஃப்க்கு நல்லா பழகிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து விளாடாதீங்க. உங்களுக்கு விளாட்றதுக்கு நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட போய் விளாடுங்க. இந்த மாதிரி நல்லா உங்கள் வாழ்க்கையில் ஒன்று விளாடி ஒரு குடும்பத்தை அனாதையாக்கிடாதீங்க. அவங்கள நம்பி எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க குடும்பம் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. யோசித்து செய்யுங்க எது செஞ்சாலும். நன்றி. நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். நல்லதாக நினச்சிங்களா நீங்கள் பதிவிடலாம்.